பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தியானித்து வருகிற ஆக்ட்ஸ் மெடிடேஷன், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து அவருடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் அவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு விளக்கங்களையும் உங்களோடு கூட தேவ கிருபையினால பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த முக்கியமான அனுபவம், இந்த காரியத்தை நம்ம மனதில் வைக்கணுங்க. அது என்னன்னா, நாங்கள் சாட்சியா இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய மனுஷர்கள் தைரியமா போல்டாக சொன்னாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்குது உலகத்துல? கர்த்தருடைய நாமத்தை சொல்லிண்டு, இன்னைக்கு கடவுளுடைய பேரை சொல்லிண்டு மக்களுடைய நன்மைக்கு பதிலாக தீங்கு செய்யக்கூடியவர்கள், அல்லது மக்களுக்கு தீங்கு நடப்பிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆமான் சாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பல தரப்பட்டதான சாட்சிக்கேடான வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற போலியான மனிதர்கள் இந்த பூமியில் ஏராளம். அதனால இயேசு சொன்னார், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள்னு ஆண்டவர் எதுக்காக வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயோ தன்னுடைய வருகை குறித்து பேசும்போது சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் இதிலிருந்து விடுதலைப்பட்டோம், அதில் விடுதலைப்பட்டோம் சொல்கிறாங்க. நல்லது. ஆனால் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு சாட்சி உள்ளவர்கள் ரொம்ப தேவைங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தெல்லாம் கட்டாமல், வரியை ஒழுங்காக செலுத்தாமல், பல வகையில் தீங்கு செய்து, அதில் வரி ஏய்ப்பும் செய்து இன்னைக்கு கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், கர்த்தரை நாங்கள் கனப்படுத்துகிறோம், நாங்கள் மிஷினரிகளை அனுப்புகிறோம், நாங்கள் தேவ சபைகள் இல்லாத இடங்கள் ஆலயங்களை கட்டுறோன்னு இன்னைக்கு வாய்க்கூசாமல் போய் சொல்லக்கூடிய சாட்சி கேடான அந்த போலியான கிறிஸ்தவர்களுக்காக நான் உண்மையாக வேதனைப்படுறேங்க. கர்த்தர் துக்கப்படுறாருங்க. அவர் தான் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார்னா, இன்னைக்கு நம்மளுடைய செயல்கள், எண்ணங்கள், நம்முடைய வழிகள் எப்படி இருக்குன்னு பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அது கூட உங்கள் அறியாமையினாலும் நீங்கள் செய்தீர்கள் என்று தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பேதுரு அங்கே போதிக்கும் போது சொல்கிறார், அந்த ஜனங்களை குற்றப்படுத்தலை, அறியாமல் செஞ்சீங்க. எங்கள் முன்னோர்கள் கூட சொன்னாங்க, யார் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? ஓம் மிருத்தம் ஜெயாயே நமக. அதோடைய விளக்கம் என்னன்னா, மிருத்தம்னா மரணம், ஜெயானா வென்றவர். மரணத்தை வென்றவரே உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம்னு அர்த்தங்க. யார் மரணத்தை வென்றது? ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். நல்லா கவனிங்க. நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். மனிதராகிய நான் ஒரு காலத்துல அறியாமை என் இருளில் வாழ்ந்தபோது நான் என்ன செய்தேன்? என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை கூட தெரிஞ்சுக்கிடாம, அல்லது தெரிஞ்சுக்கொள்ள விரும்பாம, அல்லது சொல்லிக் கொடுக்க சரியான நபர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இருளாகப்பட்டங்க. ஆனால் ஜீவாதிபதியாகி இயேசு என் மனக்கண்களை திறந்தார். அதோடைய விளைவு தான் இன்றைக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். உறுதியாக நான் சொல்ல முடியும். உங்களை அநேகர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. தேவன் நான் மகிமைக்காக சொல்ல. பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கவும், உங்களை விடுவிக்கவும், உங்களை இவ்வளோ நாள் பாதுகாத்ததுக்கு முக்கிய காரணமே, என் பிள்ளைங்க எனக்கு சாட்சியாக இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? ஆண்டவர் சொன்னார், இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கீங்கன்னு சொன்னார். உப்பு சாரமற்று போனால் குப்பையில் தான் போடுவாங்க. அதை யாருக்கா பயன்படுத்த முடியுமா? அதே போல தான் உங்களுக்குள்ள அந்த சாட்சியின் அனுபவம் இல்லைன்னா, தயவு செய்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அல்லது நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேசத்தில், நகரத்தில், பட்டணத்தில் எப்படி சாட்சியாக இருக்கிறீங்க? அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்களா? எருசலேமிலும் யூதாவிலும் பூமி கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்களான்னு சொன்னார். பிரியமானவர்களே, உங்களை இதுவரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்துக்க ஒரே நோக்கம், என் பிள்ளை என்னை குறித்து சாட்சி சொல்லுவா, ஏசப்பா எப்படி தன்னை சுகமாக்கினாரு, ஏசப்பாவை நம்பினா எப்படிப்பட்ட வகையிலும் ஆத்மா குணமடையும், சுகமடையும் என்பதை சொல்லுவான்னு சொல்லி உங்களையும் என்னையும் அவர் சுகமாக்கினதுக்கு நோக்கமே நீங்கள் சாட்சியாக இருப்பீங்கன்னா. ரெண்டாவது, உங்களையும் என்னையும் சுபாவத்தில் மாற்றுதலை கொடுத்துருக்கிறார் இல்லையா? சுபாவம் சொல்லும்போது ஒரு காலத்தில் கோபக்காரர்களாக இருந்திருப்போம், அல்லது பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்போம், அல்லது பித்தலாட்டம் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம், பலவித அருவருப்பை நடப்புக்கிற ஆட்களாக இருப்போம். ஆனால் இயேசு நமக்குள் வந்துட்டார் என்ற ஒரு அடையாளமே அந்த பொய்யை வெறுக்கக்கூடியவர்களாக, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்காக. எதுக்கு சொன்னேன்னா, சாட்சியாக வாழ்கிறவங்க இப்படிப்பட்டதான உலகத்தின் வேஷத்தை அருவருப்பார்கள். அல்லது இந்த வேஷம் வேண்டாம் சாமி, எனக்கு உண்மையாக கொஞ்சமாக இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன்ப்பான்னு சொல்லி பயபக்தியோடு வாழ்வாங்க. இன்னைக்கு இந்த அனுபவம் இருக்குதா?
நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கூட இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் கையினால் வாங்குற லஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது மறுபடியும் இயேசுவை நீங்கள் கையினாலே ஆணிகள் அடிப்பதுக்கு சமானமாக இருக்குது. அப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்க? இயேசுவை சிலுவையில் அறையிறீங்க. நான் காலையில் என்ன செய்கிறாங்க? காலால் அக்கிரமமான இடத்துக்கு ஓடுறாங்க இல்லையா, அநீதி செய்ய போகிறாங்க இல்லையா, அதனால கால்களை இயேசுப்பா காலில் நான் மறுபடியும் ஆணிகள் அடிக்கிறோம். நாவினாலே கண்களினாலேன்னு சொல்லி கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தெய்வீக மெடிடேஷன் என்னன்னா, நாங்கள் சாட்சியாக இருக்கிறோன்னு நீங்கள் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதியாக சொல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பாக்கியத்தை, இந்த அனுபவத்தை பெற்றிட நம்ம தேவனிடத்தில் உதவி கேட்போம். ஏன்னா ஆவியானுடைய உதவி இருக்குன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு தவறு செய்ய வேண்டிய நேரத்தில், குற்றம் செய்ய வேண்டிய நேரத்தில், அல்லது ரொம்ப தந்திரமாக நம்ம அரசாங்கத்தை ஏமாற்றிடலாம், மனிதர்களை ஏமாற்றிடலாம், நம்முடைய கணவனையோ மனைவியோ பெற்றோரையோ பிள்ளைகளை ஏமாற்றிடலாம். ஆனால் சர்வ வல்லருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கேங்க. அவர் மறைவாக எங்கே போவீங்க? இல்லை, அவருக்கு மறைவாக என்ன செய்ய முடியும்? ஒருவேளை ஒரு பழமொழி கூட நான் கேள்விப்பட்டேன். இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவானா. இன்னைக்கு நீ தந்திரமாக செஞ்சிடலாம்ப்பா, ரொம்ப தந்திரமாக நடந்துடலாம், ஆனால் நாள் வரும் கர்த்தர் நிச்சயமாக கேள்வி கேட்பார். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி நீ சாட்சியாக இருக்கிறியா இல்லை சாட்சி கேடாக இருக்கிறியா? எத்தனை பேருடைய நல் சாட்சியை நம்ம கெடுத்துருப்போம் நம்முடைய வீண் வார்த்தையினால, நம்முடைய தேவையில்லாத காரியத்தினால. எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தது உண்மை. அந்த நாளில் ஜனங்க அதை அறியாமையினால செய்தாங்க. பேதுரு அதை தான் சொல்ல. இன்றைக்கும் ஒரு காலத்தில் நான் தவறான வணக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மனுஷர்களுடைய பொய்யான போதனைக்கும் கற்பனை காவியங்களுக்கும் பின்னாக போய் கொண்டதன் காரணம் என்ன? அறியாமல் இந்த இருள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் என்னைக்கு ரட்சிப்பின் ஒளியை நான் பெற்றேனோ, என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை என்னை சந்தித்ததோ, அன்னையிலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், கர்த்தர் கிருபையினால பிப்ரவரி 24 இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தொடங்கி 27 ஆண்டுகள் ஆயிட்டுருங்க. கர்த்தர் கிருபையினால இது வரைக்கும் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரினால் சுகமானவர்கள், விடுதலையானவர்கள், ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக, மிஷனரிகளாக, சபையின் போதகராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக எழுப்பப்பட்டவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் சாட்சியாக இருக்கிறாங்க. புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். அதனால் தயவு செய்து இயேசுவை கொலை செய்வதை நிறுத்துங்க. அவர் ஒரு முறை நமக்காக அடிக்கப்பட்டது போதும். மறுபடியும் அவரை காயப்படுத்தாது. இன்னிலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, பண விஷயத்தில் நான் உண்மையாக இருப்பேன். உன் அன்பிலும் கற்பிலும் நடக்கையிலும் இளமையிலும் நீ எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்து வேதம் நமக்கு போதிக்குது இல்லையா? அதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையிலும் தவறான வழியில் நான் போய் பணத்தை ஈட்ட மாட்டேன், எந்த வகையிலும் தவறான காரியங்களுக்கு நான் என்ன தர மாட்டேன். ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாக இருக்க, குடும்பமாய், தனிப்பட்ட நபராய், எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி, எவ்வளோதான் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் ஊழியத்தை தாங்குறவா இருந்தாலும், உங்கள் சாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரத்தை உதவி செய்வோமா? கேட்போமா? இந்த நல்ல ஆலோசனை, இந்த ஆக்ட்ஸ் மெடிடேஷன் படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை கை கொள்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும்ப்பா. இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்திலிருந்து பேசுவதை அறிவீரப்பா. எத்தனையோ நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்து, ஆனால் அதன் நடுவிலும் உமக்கு சாட்சியாக நிற்க இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் காத்து நடத்த வல்லவரப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பார்வையினோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீ சரீர சுகத்தை தந்திருக்கிறேன், பொருளாதாரத்தில் நன்மை தந்திருக்கிறேன், இன்னும் ஊழிய பாதையில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நினைத்து எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிழையாமை போல பின்மாற்றத்தில் போய்விடாதபடி, ஆண்டவரே கிதியோனை போல வைராகியமாக எழும்பிட உதவி செய்வப்பா. சிம்சோனை போல உலக இச்சைக்கு அடிமைப்பட்டு விடாதபடி உமக்காக அக்கினியாக எழும்பிட, ஆண்டவர் யோசேப்பை போல ஆண்டவரை வைராகியமாக எழும்பிட ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். கேட்ட வார்த்தைப்படியே நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதபடி, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு பணியாற்ற உதவி செய்ய, பிறர் மத்தியில் இன்னும் சாட்சியாக நிற்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைப்படியே உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் தவறு குறைகள் இருக்குமானால் சரிப்படுத்திக் கொள்வோம். உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி சாட்சியாக நிற்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தா நிச்சயம் இது நடைபெறும், நிறைவேறும். God bless you.